ஹே கைஸ், வெல்கம் டு வினோ கியூரியாசிட்டி. மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் கேட்டிருப்பீங்க, நம்ம சின்ன வயசுலலாம் இருக்கும்போது நம்மள ஃபேமிலி ட்ரிப்லாம் கூட்டு போகிறாங்க அப்படின்னா ஏசிக்குனா வந்து காசு அதிகமாக வாங்குவாங்க, ஏசி இல்லைனா வந்து காசு கம்மியாக வாங்குவாங்க. ஸோ நம்ம ஃபேமிலி வந்து காசை கம்மி பண்ணுறதுக்காக காரில் ஏசி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து அப்படிதான் நம்ம 90s கிட்ஸ் எல்லாருமே ட்ராவல் பண்ணியிருப்போம். அவ கூட பேசல. ஸோ 90s கிட்ஸ் யாருன்னா இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி டிராவல் பண்ணிருக்கீங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உண்மையாலே ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஓட்டினாக்கா மைலேஜ் வந்து சேவ் ஆகுதா? அது வந்து மித்தா இல்ல உண்மையா அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸோ இப்ப இந்த மித் பார்த்துருவோம். ரெகுலரா வந்து நம்ப ஏசி போடாம ஓட்டுனோம் அப்டின்னா வந்து, நம்மளுக்கு வந்து மைலேஜ் நல்லா வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ப ஏசி போடுறனால இன்ஜின்க்கு வந்து அதிக லோட் விழறதுனால, பெட்ரோல் கன்சம்ப்ஷன் வந்து அதிகமா இருக்கும். இல்ல ஃபியூல் கன்சம்ப்ஷன் வந்து அதிகமா இருக்கும் அப்டின்னு சொல்லுவாங்க. பண்றது வந்து மோர் இன்ஜின் லோட் ஈக்குவல் டூ மோர் ஃபியூல் கன்சம்ப்ஷன்ற மாரி தான் வச்சிருக்காங்க. ஸோ அல்டிமேட்டா இது எல்லாம் சேர்ந்து மைலேஜ வந்து பயங்கரமா ரெடியூஸ் பண்ணுன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இப்ப உண்மை என்ன அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, நீங்க வந்து நார்மலா வண்டி ஓட்டுறீங்க அப்டின்னா, இந்த கார மேனுஃபேக்சர் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ், எஃபிஷியன்சி 2த்தையுமே வந்து மைண்ட்ல வச்சு தான் வந்து அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜெனரலா என்ன நடக்கும் அப்டின்னா, நீங்க விண்டோஸ்லாம் குளோஸ் ஆயிருக்கும்போது, காத்து வந்து காரோட வெளிப்பக்கமா போயிடும். இப்ப நீங்க வந்து விண்டோவ இறக்கிட்டு ஓட்டுறீங்க அப்டின்றப்ப, காத்து வந்து உள்ள வந்துச்சு அப்டின்னா, உங்களுக்கு வந்து காத்து வந்து உங்கள இழுக்கும் பின்னாடி. இழுக்கும்போது உங்களுக்கு நெறைய டிராக் கிரியேட் ஆகும். அதனால கார் இன்ஜின் வந்து இன்னும் அதிகமா வேலை செய்ய வேண்டியிருக்கும். அப்போ உங்களுக்கு ஃபியூல் கன்சம்ப்ஷனுமே அதிகமா இருக்கும். மைலேஜ் வந்து டிராப் ஆகும். ஸோ நீங்க வந்து ஹெவி டிராஃபிக்ல இருக்கீங்க அப்டின்றப்ப, உங்களோட விண்டோஸ கீழ இறக்கிட்டு ஏசி ஆஃப் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு கண்டிப்பா மைலேஜ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுறது தெரியும். ஸோ நீங்க சிட்டிக்குள்ள ஹெவி டிராஃபிக்ல இருக்கும்போது, கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஏசி ஆஃப் பண்ணும்போது மைலேஜ் கிடைக்கும். ஆனா நீங்க 60க்கு மேல போறீங்க, வேகமா போறீங்க ஹைவேல அப்டின்றப்ப, உங்களுக்கு கண்டிப்பா வந்து விண்டோவ குளோஸ் பண்ணிட்டு ஏசி போட்டு போம்போது தான் வந்து, உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி வந்து பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஓவராலா மைலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகுமே தவிர, டிக்ரீஸ் ஆகாது. ஸோ பெட்டர் நீங்க வந்து ஹைவேல போறீங்க அப்டின்னா, ஏசி போட்டுட்டு ஓட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து மைலேஜ் இன்கிரீஸ் ஆகும். ஸோ யூசுவலா பார்க்கும்போது 0.2 1 கிலோமீட்டர் வந்து பெர் லிட்டருக்கு வந்து கம்மியாகும். நீங்க ஏசிய வந்து ஃபுல்லா வச்சீங்க அப்டின்னா. இது வந்து வெறும் நீங்க வந்து ஏசிய ஆன் பண்றதுனால மட்டும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுறது கிடையாது. நீங்க ப்ராப்பரா சர்வீஸ் பண்றீங்களா? ஏர் ஃபில்டர், அதுக்கப்புறம் இதுல இருக்க ரெஃப்ரிஜரேட்டர் அந்த கூலண்ட்ட வந்து நீங்க பக்காவா மெயின்டெயின் பண்றீங்களா? அது எல்லாத்தையும் வச்சுமே தான் வந்து உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் இருக்கும். பிளஸ் நீங்க எப்படி டிரைவிங் ஸ்டைல் ஓட்டுறீங்க? அது என்ன டைப் ஆஃப் காரு? எந்த டைப் ஆஃப் கிளைமேட்ல நீங்க ஓட்டுறீங்க? எந்த டைப் ஆஃப் தி டேல ஓட்டுறீங்க? இது எல்லாமே வந்து ஃபேக்டர் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து நீங்க நைட்ல ஓட்டுறீங்க அப்படின்றப்ப, ஏசி வந்து யூஸ் பண்ணாலுமே வந்து கம்மியா தான் உங்களுக்கு வந்து ம மைலேஜ் வந்து டிராப் ஆகும். அதே நீங்க வந்து ரொம்ப ஹாட்டான டேல ஒரு 12 மணி, 1 மணிக்கு வந்து நல்ல சன்ல வந்து ஹாட்டா இருக்க டைம்ல நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா, மைலேஜோட கன்சம்ப்ஷன் வந்து அதிகமாகும். ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 0.5 கிலோமீட்டர் மேபி உங்களுக்கு வந்து பெர் லிட்டருக்கு ரெடியூஸ் ஆகும். நீங்க லாங் டெர்ம்ல பார்க்கும்போது, அது உங்களுக்கு ஒரு பெரிய இதுவா இருக்காது. ஸோ நீங்க ஹைவேல போம்போது விண்டோஸ் ஏத்திக்கங்க. சிட்டில வெதர் நல்லா இருக்கு அப்டின்னா, ஃபேன வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க. மோஸ்ட்லி வந்து ஒரு 23 அந்த ரேஞ்ச்ல நீங்க வந்து 23, 24 அந்த ரேஞ்ச்ல வந்து ஏசிய வச்சு ரன் பண்றீங்க அப்டின்றப்ப மைலேஜ் வந்து எஃபிஷியன்ட்டா இருக்கும். ஸோ அல்டிமேட்டா வந்து கம்ஃபோர்ட் அண்ட் எஃபிஷியன்சி வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் தான். ஸோ ஸ்மார்ட்டா டிரைவ் பண்ணீங்க அப்டின்னா, எஃபிஷியன்சி வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ண முடியும். இவ்வளோ தான் இந்த வீடியோ. வேற எதனா டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட்ஸ்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பை. சி யூ.